90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் பாலசுப்ரமணியம். இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது ஈரோடு மாவட்டத்தின் தனிச்சிறப்பான மஞ்சள் சாகுபடி செய்வது பற்றி வாய்க்கால்மேடு பள்ளக்காட்டு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திருமதி சுசீலா அவர்கள்
ஈரோடு மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ராமசுப்பிரமணியம் அவர்களிடம் கலந்துரையாடிய நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு பாகம் 1. ஐயா வணக்கங்க. என் பேர் சுசீலாங்க. வாய்க்காமேட்டு பகுதியை சேர்ந்தவங்க. நாங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோங்க. அப்புறம் நீங்கள் மஞ்சளை பற்றி நீங்கள் பக்கத்துலேயும் எல்லாத்துக்கிட்டையும் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. அதையெல்லாம் கேள்விப்பட்டேங்க. அப்புறம் நீங்கள் அதனோட மஞ்சள் எப்படி பயிர் செய்கிறது, இயற்கை விவசாயமாக எப்படி பண்ணலாம், அது வெளிநாட்டுக்கெல்லாம் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை குறிப்பாக நமது மஞ்சள் என்றாலே ஈரோடு மாவட்டம் மங்களகரமான இந்த மஞ்சள் சாகுபடி அதிகமாக உள்ள நமது ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக நம்ம கொங்கு மண்டல மஞ்சள் விவசாயிகளுடைய வாழ்வு சிறக்க நமது கொங்கு சமுதாய வானொலி ஒரு அளப்பரிய ஒரு சேவையை செய்து வருகிறார்கள். இந்த நேரத்திலே மஞ்சள் சாகுபடியிலே உள்ள பல்வேறு பிரச்சனைகள், சிக்கல்கள், இன்றைக்கு ஒரு 10,000 ஹெக்டேர் மஞ்சள் சாகுபடி செய்த நமது ஈரோடு மாவட்டம் மஞ்சள் மாவட்டம் இன்றைக்கு பாரம்பரிய பயிர் சாகுபடி GI டேக், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புவிசார் குறியீடு நமது மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதை மத்திய அரசு வழங்கினாங்க அப்படின்னா, அது நம்ம பகுதியில் மஞ்சள் இன்னைக்கு துபாயிலேயோ சவுதி அரேபியாவில் நம்ம மஞ்சளுக்கு உள்ள மகத்துவமே தனியாக இருக்குது. ஈரோடு மஞ்சள் அப்படின்னாலே அந்த பிரியாணி சுவையாக இருக்கிறது, அந்த சேக்குகள் அங்கே உள்ளவங்க அதை விரும்பி கூடுதல் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம பாரம்பரிய மஞ்சள் இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இதை கண்ணுற்ற ஜெர்மன் நாட்டுக்காரங்க ஒரு சுமார் 160 நாடுகளில் அவங்க பல்வேறு விளைபொருட்களை அங்கே இயற்கை முறையில் சாகுபடி செய்த பொருட்களை பாரம்பரிய டேக் உள்ள பாரம்பரிய அடையாளம் உள்ள விளைபொருட்களை அவங்க நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. அவங்க அதிகமான குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய அந்த நாடு பெரும்பாலான விளைபொருட்கள், குறிப்பாக நறுமண பொருட்கள், இந்த சீரகம், சோம்பு, மஞ்சள், ஏலக்காய் போன்ற பொருட்களுக்கு நம்ம இந்தியா போன்ற நாடுகளே அவங்க நம்பியிருக்கிறாங்க. அதிகமாக அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தரமான ஒரு மஞ்சளை செய்து கொடுங்கள், ஏலக்காயை செய்து கொடுங்கள், சீரகத்தை சாகுபடி செய்து கொடுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் அதற்கு உரிய நல்ல விலை தருகிறோம், தரமான விலை தருகிறோம். விவசாயிகளுடைய அவங்களுடைய சாகுபடி நஷ்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் ஈடு கட்டுகிறோம் என்று ஜெர்மன் கோஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய GIZ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோ ஜெர்மன் பல்லுயிர் பெருக்க திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், GIZ அப்படிம்பாங்க. இது புதுடெல்லியில் அவங்க அலுவலகம் இருக்குது. இந்திய நாடும் ஜெர்மன் நாட்டு அரசு அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்திக்கிறாங்க. ராஜஸ்தானில் சீரகம் அப்படின்னாலே நம்மளுடைய உடம்பினுடைய உட்புறத்தை பல மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த சீரகத்தை ராஜஸ்தான் மாநிலம் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. அங்கேயும் இயற்கை முறையில் சாகுபடி செய்து அந்த சீரகத்தை அவங்க மருந்தில்லாத ஒரு சீரகத்தை அவங்க நாட்டுக்கு விளைபொருள் விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க. கேரள மாநிலத்தில் ஏலக்காய் வாங்குறாங்க. கர்நாடகாவில் மிளகாய் அந்த மாதிரி கொள்முதல் பண்ணுறாங்க. ரெட் பெப்பர் அப்படிம்பாங்க, சிவப்பு மிளகு அப்படிங்கிறத. நம்ம தமிழகத்துக்கு அவங்க மஞ்சள் பயிரை இந்த GI டேக் இருக்கிறதுனால குறிப்பாக நமது ஈரோடு மாவட்டத்தில் பாரம்பரிய ரகம் வளர்க்கக்கூடிய நமது ஈரோடு விரலி அப்படின்னு சொல்லுவோம், ஈரோடு சம்பா அப்படிம்போம், நாட்டு மஞ்சள் அப்படிம்போம். இந்த மஞ்சள்லாம் அவங்க கொள்முதல் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த மஞ்சள் சாகுபடியில் நாம் ஈடுபடுவதற்கு முன்பாக அல்லது இந்த திட்டத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இண்டோ ஜெர்மன் ப்ராஜெக்ட்டுக்கு நான் RM சுப்பிரமணியன் என்னுடைய பெயர். நான் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர். இந்த திட்டத்திற்கு நான் நமது தமிழகத்திற்கு குறிப்பாக இந்த மஞ்சள் பயிருக்கு ஒரு ஆலோசகராக இருக்கிறேன். விவசாயிகளுக்கும் அந்த ஜெர்மன் நிறுவனத்திற்கும் இடையில் ஒரு ஆலோசகராக இருந்து கடந்த ஓராண்டில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை நேரடியாக மஞ்சள் விவசாயிகளை சந்திச்சிருக்கோம். அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிருக்கோம். அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சிக்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு சான்று பெற்ற
FSA சான்று அல்லது இயற்கை ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் சான்று பெறுவதற்கு அவங்களுக்கு இந்த நிறுவனம் என்னென்ன மாதிரியான உதவிகள் செய்கிறது, இந்த தரமான மஞ்சளை உற்பத்தி செய்ய இன்றைக்கு வந்து கோவிட் காலத்திலே, இந்த கொரோனா காலத்திலே மஞ்சளை வந்து நாம் அதிகமாக வந்து அனைத்து நாடுகளும் வந்து மஞ்சளை வந்து வாங்கி உட்கொண்டு கொரோனாவை எதிர்த்து போராடி இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து மஞ்சளை இங்கேருந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க. கடத்தல் மூலம் இன்றைக்கு படகுகள் மூலம் கள்ளத்தோணிகள் மூலம் மஞ்சளை வந்து ஒரு விளைபொருள், விவசாய விளைபொருள் கடத்தப்படுவது என்பது நமக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. அங்கே வந்து இன்றைக்கு மஞ்சள் வந்து 1 கிலோ மஞ்சள் வந்து இங்கே நமக்கு 100 ரூபாய் விற்கக்கூடியது அங்கே 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் இலங்கையிலே விலை போகிறது என்றால் அந்த மஞ்சளுக்கு உள்ள மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை முறைப்படுத்த வேண்டும், அந்த சாகுபடியை முறைப்படுத்த வேண்டும். ஐயா சரிங்க ஐயா, நீங்கள் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக கேட்டுக்கிட்டுங்க. எங்களோட அனுபவத்துலேயே வந்துங்க ஐயா, நீ ஆள் பற்றாக்குறையும் மஞ்சள் பயிர் செய்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. அதிகமாக எல்லாம் குறைஞ்சிட்டே வருதுங்க, பயிர் செய்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டு வருதுங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இப்போ 10,000 ஹெக்டேர் நமது ஈரோடு மாவட்டத்திலே விளைந்த மஞ்சள் ஒரு 5-6 ஆண்டுகளில் மளமளவென குறைந்து இன்றைக்கு 4000 சுமார் ஹெக்டேர் தான் இன்றைக்கு சாகுபடி பரப்பு இருக்கிறது. சாகுபடி ஏரியா பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சளுக்கு உரிய விலை இல்லை. ஒரு காலத்தில் தங்கத்துக்கு இணையாக 1 குவிண்டால் மஞ்சள் விலையும் சுமார் 17,000 விற்றது. 1 பவுன் தங்கம் 17,000 விற்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த மாதிரியான விலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நம்ம விவசாயிகள் நிறையா மஞ்சள் போட்டுகிட்டே வந்தோம். இன்றைக்கு போட்டி அதிகமாகிவிட்டது. ஏன் போட்டி அதிகமாகிவிட்டதுன்னா, மஞ்சள் நல்ல விலை இருக்குன்னு உடனே நம்ம விவசாயிகளிடம் தான் தெரியுமே, ஒருத்தர் போட்டால் செம்மறி ஆடு போல் எல்லோரும் மலமளமான மஞ்சள் போட்டோம். அதிலே குறிப்பாக என்னென்னா, பாரம்பரிய பகுதி அல்லாத, நான் திருச்செந்தூர் ஒரு சுற்றுலா செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அது உப்பள பகுதி, அங்கே மஞ்சள் போட்டிருக்கிறார்கள் விவசாயிகள். அவர்களை சந்தித்து நான் கேட்டேன், உங்கள் ஊரே உப்பு பகுதி, இதில் மஞ்சள் வராதே, ஏன் போட்டுறீங்க? வந்தது வரட்டும் சார், அங்கெல்லாம் ஈரோடெல்லாம் இதுதானே சம்பாதிக்கிறாங்க மஞ்சளில். அப்படி அந்த விவசாயிகள்லாம் ஒரு மனப்பான், வந்தது வரட்டும் அப்படின்னா. அப்புறம் சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் மாவட்டம் ஆகிவிட்டது. கோவையில் தொண்டாமுத்தூர் பகுதி இன்றைக்கி புதிய பரப்பு மஞ்சள் வந்து அதிகமாக சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய பகுதியில் குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னும் சாம்ராஜ் நகர் மேலே தாளவாடியிலே பாரம்பரிய பகுதியாக இருந்தால் தாளவாடி ஏரியாவில் நிறையா மஞ்சள், சத்தியமங்கலம் பகுதியில் மஞ்சள். இப்போ நம்ம கொடுமுடி மொடக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சள் இங்கே குறைந்து அங்கே வந்து அதிகமாகிருச்சு. இப்போ நாம் அது நேரில் களப்பணி ஆற்றும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் நாம் சந்திக்க நேர்ந்தது. இப்போ விவசாயிகளிடம் கோரும் பொழுது அவர்கள் சொன்ன பல பிரச்சனைகளை நாம் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அதையும் வந்து குறிப்பாக இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு குறிப்பாக இந்த மஞ்சள் சாகுபடியில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை நாம் எவ்வாறு களைந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவாக இருந்து நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும், அந்த பாரம்பரிய மஞ்சள் ரகத்தை இங்கே அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்ய பல உதவிகள் வந்து இவங்க செய்கிறாங்க. இப்போ அந்த உதவிகள் என்னங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்துறோம். ஏன் வந்து பரப்பு குறையுது அப்படின்னா, நிலையற்ற விலை இல்லை அப்படின்னு நம்ம விவசாயிகள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மோசமான வானிலை, ஒரு சில ஆண்டுகளில் தண்ணீர் இல்லாமல் மஞ்சள் காஞ்சி போச்சு. சில ஆண்டுகள், இப்போ கடந்த ஆண்டுலாம் மஞ்சள் அதிகமாக தண்ணி இருந்து நமக்கு பிரச்சனை. அதிகமாக தண்ணி இருந்தால் என்ன, மஞ்சள் கிழங்கு அழுகல் போன்ற நோய்கள் வந்து அதிகமாக வந்துடுது. அந்த மாதிரி பிரச்சனைகள். அப்புறம் பல்லுயிர் இழப்பு, இந்த திட்டமே வந்து பல்லுயிர் இழப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ பாரம்பரியமாக மஞ்சள் போட்ட இடத்துல மஞ்சளே போட்டுக்கிட்டே இருக்காமல் பல பயிர்கள் சாகுபடி மாற்றுறது, ஓராண்டு இந்த வயல் அடுத்த ஆண்டு அந்த வயல் அப்படி மாற்றுறது. அப்போ தான் வந்து அந்த மகசூலும் வந்து குறையாது, பூச்சி நோய்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை வந்து சொல்லுவோம். அப்புறம் இன்றைக்கு மஞ்சள் வந்து அதிக தொழிலாளர் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பயிர். மஞ்சள் விதைக்கிறதுனாலும் சரி, களை வெட்டுறதுனாலும் சரி, அறுவடை பண்ணுறதுனாலும் சரி, அறுவடைக்கு பின்னால் உள்ள தொழில்நுட்பங்களுக்கும் வந்து நிறைய தொழிலாளர்கள் வேண்டும். ஆனால் இன்றைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அதனால் இன்றைக்கு பல இயந்திரமயமாக்குதல் மஞ்சள் சாகுபடியிலே அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது அதிக பயன்பாடு காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, நிலம் மஞ்சளுக்கு அப்புறம் மஞ்சள் போட்டு நிறைய உரம் போட்டு மருந்தடித்து அந்த நிலத்தை வந்து ஒரு மலடாக்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அதனால் மகசூல் கிடைக்கல. இந்த மஞ்சளே பார்த்திங்கன்னா
தரம் குறைந்து நமக்கு வந்து காணப்படுகிறது. புதிய வகை புதிய பூச்சிகள் நோய்கள்லாம் அதில் வந்து மஞ்சளுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் நீண்ட நாள் சேமிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதை அடுத்து அறுவடை செஞ்சிடறோம், கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சிடறோம். மற்ற பயிர்களை காட்டிலும் அறுவடைக்கு பின் செய் நேர்த்தி அப்படிங்கிறது மஞ்சளில் அதிகம். அறுவடை செய்கிறோம், அந்த கிழங்கு வந்து வெட்டுப்படாமல் அறுவடை பண்ணணும். அந்த கிழங்கை முறையாக வேக வைக்க வேண்டும். மஞ்சள் அண்டாவில் போட்டு வேக வைக்கிறாங்க. அந்த வேக வைக்கிற அண்டாவுக்கு பதில் இன்றைக்கி வந்து ப்ரெஷரில் மூலம் வேக வைக்கக்கூடிய பாய்லர்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. அந்த பாய்லர் மூலம் வேக வைக்கிறோம். அது முறையாக காய வைக்க வேண்டும். மஞ்சளை உலர வைப்பதற்கு நன்றாக வேகணும். மேலே உள்ள மஞ்சளும் கீழே உள்ள மஞ்சளும் நல்லா வெந்திருக்கணும். அப்புறம் அது 20 நாள்லேருந்து 21 நாள் அது வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் காயணும். காய வைக்கிற பொழுது களம் நல்லா சுத்தமாக இருக்கணும். கல் மற்ற கழிவுகள் இல்லாத ஒரு நிலத்தில் அல்லது சிமெண்ட் தரையில் தார்பாலின்லாம் காய வைத்து அதை உலர வைத்து அந்த குறிப்பிட்ட ஈரப்பதம் இருக்கும் பொழுது அதை எடுத்து பாலிஷ் செய்ய வேண்டும். மஞ்சள் வந்து பாலிஷ் செய்யணும். பாலிஷில் அந்த மஞ்சளையே உபயோகிக்கணும். இயற்கை பொருளே தான் மஞ்சள் பொடியை உபயோகித்து பாலிஷ் பண்ணணும். சில இடங்களில் வியாபார நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர், எல்லோரையும் சொல்ல முடியாது, வியாபார நோக்கத்தில் உள்ள ஒரு சிலர் வந்து வணிக நோக்கத்தில் கலர் ரசாயனங்களை அதில் கலந்து விட்டுறாங்க. இப்போ வட இந்தியாவில் நல்ல மஞ்சள் கலர் வந்து நல்லா டார்க்காக இருந்தால் அதற்கு கூடுதல் விலை கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அந்த மாதிரியான மஞ்சளை கூடுதல் விலை கொடுத்து வாங்க. அவங்களே இந்த சில ரசாயனங்களை இவங்கள்ட்ட அறிமுகம் மெட்டானில் அது மாதிரியான ரசாயனங்களை அறிமுகப்படுத்தி இதில் கலந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிலர் கலந்து கொடுப்பாங்க. அது அந்த மஞ்சள் வந்து கலப்படமான ரசாயனத்தை தாங்கிய ஒரு மஞ்சளாக வெளியே வருகிறது. இதை தவிர்க்க வேண்டும். இயற்கை முறையிலே மஞ்சளை வந்து பாலிஷ் செய்ய வேண்டும். பாலிஷ் செய்த பிறகு அந்த மஞ்சளை முறையாக பையில் பிடிக்கணும். இப்போ வந்து நல்லா வேக்கும் பேக் அப்படின்னு இருக்குது. பழைய சாக்கு பை, ஓட்டப்பை, கிழிஞ்ச பையிலெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வரையில் பார்க்குறோம். இன்றைக்கு அந்த கண்டெய்னரில் மோசமான கண்டெய்னரில் கொண்டு வராங்க. நம்ம அந்த வேக்கும் 2 வரிசை உள்ள பாலித்தீன் பையில் பிடிச்சி நல்லா ஏர் டைட்டோடு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அதில் வந்து இந்த பூச்சிகள் வந்து தாக்காது. 2-3 ஆண்டுகள் வந்து பிரச்சனை இல்லாமல் சேமித்து வைக்கலாம். இந்த மாதிரியான பல்வேறு அறுவடைக்கு பின்னால் கூட நம்ம மஞ்சளை பேணி காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மஞ்சள் விவசாயம் மற்றும் அறுவடை பின் தொழில்நுட்பங்களில் முக்கியம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதற்காக இந்த இண்டோ ஜெர்மன் நிறுவனம் பல பயிற்சிகள், விழிப்புணர்வு பயிற்சிகளை விவசாயிகளுக்கு இலவசமாக அளித்து வருகிறது. மஞ்சள் நீடித்து நிலைத்து நமது மாவட்டத்திலே சாகுபடி செய்ய வேண்டும். அப்போ குறிப்பாக பல சாகுபடி பிரச்சனைகள், மஞ்சளிலே நல்ல தரமான மஞ்சள் விதை கிழங்குகள் கிடைக்க வேண்டும். விதைக்கரணைகள் நமக்கு வந்து மஞ்சள் கிழங்கு வந்து சீடு ரைசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தரமான விதை கிழங்குகள் கிடைக்க வேண்டும். ஏனோ தானோ என்று ஒரு குறிப்பிட்ட ரகம் நமக்கு வேண்டும் என்றால் அந்த மஞ்சள் விதைக்கரணை நாம் சேமித்து வைத்திருக்க வேண்டும் அல்லது சேமித்து வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளிடம் வாங்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது மஞ்சள் அறுவடை கடைசி விதைப்பு ஆகும் வரை காத்திருந்து விட்டு கடைசி நேரத்தில் நம்மகிட்ட எப்போ காசு கிடைக்குதோ அந்த நேரத்தில் போய் யார்கிட்டையாவது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரகத்தை வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி விடுகிறோம், மஞ்சளை விதைச்சி விட்டுறோம். அப்படி இல்லாமல் நம்ம ரகத்தை தெரிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு 6 மாதத்தில் வரக்கூடிய பிரகதி, பிரதீபா போன்ற ரகங்கள், அப்புறம் நீண்ட நாள் வரக்கூடிய ரகங்கள், பிடிஎஸ் 8 என்ற குறுகிய கால ஒரு 8 மாதத்தில் வரக்கூடிய ரகங்கள், பிடிஎஸ் 10, பவானிசாகர் 1, பவானிசாகர் 2, சேலம் குண்டு, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் வந்து நம்ம மத்தியில் இருந்தாலும் கூட சந்தையில் எந்த விலை மஞ்சளுக்கு வந்து அதிக விலை வந்து முதல்ல இதுவரைக்கும் குர்குமின் அதிகமாக இருந்தால், குர்குமின் அப்படிங்கிறது தான் மஞ்சள் நிறமி அப்படிம்போம். மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தை தரக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் குர்குமின் அப்படிம்பாங்க. குர்குமின் வந்து சுமாராக வந்து நமது ஈரோடு விரலி மஞ்சளிலே 2.5லேருந்து 3 அதிகபட்சமாக 3.5 வரைக்கும் வந்து அந்த குர்குமின் சதவீதம் இருக்கும். 3.5%. 100 கிலோ மஞ்சளை அரைத்தால் அதில் உள்ள மஞ்சள் நிறம் கொடுக்கக்கூடிய நிறமி 3.5% நம்ம ஈரோடு சம்பாரகத்தில் இருக்கும். ஆனால் இதை வாங்குவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இந்த ஜெர்மன் நாட்டில் வந்து இந்த ஈரோடு சம்பா, ஈரோடு விரலி நாட்டு ரக மஞ்சள் குறைந்த அளவு குர்குமின் உள்ள மஞ்சளை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இன்னும் பிற நாடுகளிலே, மேலை நாடுகள், பிற நாடுகளில் குர்குமின் அதிகமாக உள்ள மஞ்சள் ரகங்களை அவர்கள் விரும்புகிறார்கள். இப்போ பிரதீபா ரகம் அப்படின்னா 6% வரைக்கும்
குர்குமின் இருக்கிறது. பிடிஎஸ் 10 பிற ரகங்கள் பவானி சாகர் 1, 2 போன்ற ரகங்களில் குர்குமின் கண்டன் மஞ்சள் நிறமி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த ரகங்களை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள். அதனால் யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு நாம் யாருக்கு கொடுக்க போகிறோமோ அந்த மாதிரியான ரகங்களை நாம் சாகுபடி செய்ய வேண்டும். ரக தெரிவு மிக மிக முக்கியம். முன்பெல்லாம் நம்ம கிழங்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏக்கருக்கு 800 கிலோ விதை மஞ்சள் நமக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ புதிய ஒரு தொழில்நுட்பம், மஞ்சளை திசு வளர்ப்பு முறையிலே மஞ்சள் கிழங்கு செடிகளை புரோட்ரே என்று சொல்லக்கூடிய நம்ம காய்கறி நாற்று வளர்க்கக்கூடிய பை போன்ற ஒரு இதில் ஒரு பிளாஸ்டிக் இதில் வளர்த்து அந்த கன்றுகளை எடுத்து நாம் நடவு செய்யும் பொழுது பயிர் எண்ணிக்கை முறையாக நமக்கு பராமரிக்கப்படுகிறது. ஒரு ஹெக்டேரில் சுமார் 1,60,000 செடிகள் நம்ம பராமரிக்கணும். ஒரு ஹெக்டேர்னா 2.5 ஏக்கர், 1,60,000 செடி நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம மஞ்சள் கிழங்கு போடும்பொழுது ஒரு இடத்துல கூட வரும், ஒன்று முளைக்காமல் போகும். அந்த மாதிரி வரும்பொழுது பயிர் எண்ணிக்கை நம்ம முறையாக பராமரிக்க முடியல. இந்த மாதிரி மஞ்சள் நாற்றுக்களை வாங்கி நடவு செஞ்சோம்னா அது நமக்கு பயிர் எண்ணிக்கை முறையாக பராமரிக்கலாம். நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட மகசூல் ஒரு ஏக்கருக்கு 150 குவிண்டாலுக்கு குறையாமல் நம்ம ஈர மஞ்சள் வெட்டி எடுத்தோம்னா தான் நமக்கு அதிலிருந்து 5 மடங்கு குறைவான நமக்கு உலர் மஞ்சள் கிடைக்கும். 30 குவிண்டால், இப்போ 150 குவிண்டால் மஞ்சள் அறுவடை எடுத்தோம் அப்படின்னா வேக வச்சு பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் போட்டோம்னா நமக்கு 30 குவிண்டால் குறையாமல் கிடைக்கணும். அதுதான் நமக்கு மஞ்சளுக்கு ஒரு சராசரி விலை கிடைக்கும். இன்னும் அதிகமான விலை எடுக்கிற விவசாயிகள் இருக்காங்க. 160-200 குவிண்டாலும் எடுக்கிறாங்க. மிக குறைந்த மகசூல் எடுக்கிறாங்க. அதற்கான காரணங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ கொடுமுடி மொடக்குறிச்சி பகுதி பாரம்பரிய மஞ்சள் சாகுபடி செய்யக்கூடிய பகுதி அப்படிங்கிறோம். அங்கேயே இப்போ ஏன் குறைஞ்சி போயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய மகசூல் குறிப்பிட்ட மகசூலை எடுக்க முடியலை. காரணம் அவர்கள் பாசனம் செய்யக்கூடிய நீர். இப்போ நிறைய ஒரு மகளிர் விவசாயியை சந்தித்தோம். அவங்க பார்த்திங்கன்னா காளிங்கராயன் பாசன நீரை பாய்ச்சுறாங்க. அதை பார்த்திங்கன்னா அவங்களுடைய மஞ்சள் பயிரை ஏதோ ரசாயனம் அடித்து ஏதோ கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி மஞ்சள் பயிர் அழிந்தது போல், கிழங்கு விரலியே ஓடவில்லை, செடி இலைகள் எல்லாம் ஏதோ நோய் பிடித்தது போல் அவங்களுக்கு ஒரு மிக வருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. உண்மையில் அவங்க இயற்கை விவசாயம் பண்ணுவதற்காக தயாராகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே விவசாயி இன்றைக்கு ஒரு தாமரைப்பாளையம் என்ற கிராமத்துக்கு அருகில் இருக்காங்க. அவங்க அந்த விட்டுட்டு நான் அந்த பயிரை எப்படியாவது காப்பாற்றணும் சார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பல வேறு முயற்சிகளில் அவங்க இறங்கியிருக்காங்க. அப்போ அதனால ஒரு காரணம், தண்ணீர் கெட்டுவிட்டது. அதிகமான சாயக்கழிவுகள், தோல் பதனிடும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகளை கலந்து வருவதால் அந்த தண்ணீர் மஞ்சள் சாகுபடிக்கு தொடர்ந்து அதே பாய்ச்சும் பொழுது லாயக்கற்றதாக வருகிறது. மண்ணிலே நுண்ணுயிர்கள் அற்று போய்விட்டன. அதற்கு பதிலாக வேர்ப்புழுக்கள் அதிகமாக வந்துடுது. நிமட்டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாக்கடை அந்த மாதிரி கழிவுகளில் அந்த புழுக்களுடைய பெருக்கம் அதிகமாகும். அப்படி வந்துடுது. இதனால் மஞ்சள் சாகுபடி நமக்கு ஒரு ஏரியா பரப்பு குறைவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. தொழிலாளர் பிரச்சனை ஏற்கனவே பார்த்தோம், ஆள் கிடைக்கல. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆள் 40 பேர் 50 பேர் தேவைப்படுது. கிழங்கு போடணும்னாலும் ஆள் வேணும், களை வெட்டினா ஆள் வேணும், அறுவடைக்கு அதை விட அதிகமான ஆட்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஏக்கருக்கு 30 பேர் 40 பேர் கிடைப்பது என்பது கிராமப்புறங்களில் அது அபூர்வமாகிவிட்டது. அந்த சூழ்நிலை அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வானிலையை பார்த்தோம். பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி நாம் பயன்படுத்தக்கூடிய உரம், பூச்சி மருந்தினுடைய விலை அளவுக்கு அதிகமான விலை, 3 மடங்கு 4 மடங்கு விலை ஏறிவிட்டது. இதையெல்லாம் சமாளித்து விவசாயம் செய்து கடைசியில் சந்தைக்கு போகும் பொழுது சந்தையிலே விலை சரிந்து விடுகிறது. கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ்.
இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று நாம் இதுவரையில் கேட்ட நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டத்தின் தனிச்சிறப்பான மஞ்சள் சாகுபடி செய்வது பற்றி வாய்க்கால்மேடு பள்ளக்காட்டு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திருமதி சுசீலா அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ராமசுப்பிரமணியம் அவர்களிடம் கலந்துரையாடிய நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. இதனுடைய தொடர்ச்சியினை நாளைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம் நேயர்களே.